வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி. நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே போன்லெஸ்ஸு. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப மஞ்சத்தூளில் போட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு தண்ணி இருத்துக்கலாம். இப்போ இதை மேரினேட் பண்ண போகிறோம். இது தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நம்ம கிரேவிக்கும் போட போகிறோம். இப்போ குழம்பு வேறு, கிரேவி வேறு, ஃப்ரை வேறு. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கிறேன். ஆல்ரெடி மஞ்சத்தூளில் வாஷ் பண்ணியிருக்கோம். பட் எனிஹவ் நம்ம இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அடுத்து சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெருஞ்சீரகம், அந்த சோம்பை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து சீரகம், குமின் சீட்ஸு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நான்வெஜ்னால ராஸ்மெல் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாக போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு. நம்ம பட்டை சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸில். ஸோ அதை கொஞ்சம் போட்டுடலாம். தென் மிளகு பவுடராக போட போகிறேன். கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அடுத்து இது வந்து கிரேவினால் கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ட்ரை சில்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, இந்த சில்லி பவுடரை போட்டுக்கிறேன். அடுத்து இதோட கன்சிஸ்டன்சி வேணும், அதுக்காக நான் மல்லித்தூள் போடுறேன். மல்லித்தூள் நல்ல 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கேஷ்யூ அரைச்சி போட்டுக்கலாம் ரிச்னஸ்க்காக. பட் யூஸ்வலாக நம்ம செய்கிற மெத்தடில் அது செய்ய மாட்டோம். இப்போ தான் எல்லாம் செய்கிறாங்க. நான் வந்து கேஷ்யூலாம் போடல. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இது போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், கர்ட் போட போகிறோம். ஸோ கர்டை நீங்கள் மேரினேட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் நீங்கள் ஈவன் லைம் ஜூஸ் கூட நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து தயிர் மட்டும் தான் போடுறேன். சாப்பிட்டு முடிக்கும் போது பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ நீங்கள் அதை போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதை ஃபுல்லாக நான் மேரினேட் பண்ணிடுறேன். இன் அடிஷன் இப்போ சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு நம்ம மொத்த டிஷ்ஷுக்கு சேர்த்து போட்டாலும் ஓகே தான். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்க போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்சமாக போட்டுறேன். இதுக்குள்ளே ஏறணுங்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஷ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ நான் ஒரு 1/2 an hour ஆயிடுச்சு மேரினேட் பண்ணி. நாம் வந்து நல்ல கனமான ஒரு கடாயில் கடலெண்ணெய் சிக்கனை போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம பெருஞ்சீரக பொடி நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். பட் எனிஹவ் இந்த கிரேவிக்காக கொஞ்சம் பெருஞ்சீரகம், சோம்பும்பாங்களே அந்த பொடி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். பிகாஸ் எடுத்த உடனே வெங்காயம் போடுறதுக்காக அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது போட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி, பெரிய வெங்காயம் 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மற்ற எல்லாமே நம்ம இதில் போட்டுட்டோம். உப்பு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வந்து மேஷ் ஆகிடணும். ஏன்னா நம்ம கிரேவி பண்ண போகிறோம். சில பேர் வந்து மிக்சியில் ஒரு சுற்றிட்டு போடுவாங்க, பண்ணலாம். பட் எங்கேயாவது நம்ம கிரேவி, அதனால் வந்து நான் வந்து அப்படியே போடுறேன். பட் நல்லா வதங்கிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது மாதிரி நான்வெஜ்ஜுக்கெலாம் நீங்கள் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கான உப்பு நம்ம அதில் போட்டிருக்கோம். அளவு தெரியாதவங்க முதல்ல கூட போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் போடுறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஏன் ஸ்டார்டிங்லேயே போடலைன்னா அடி பிடிச்சிரும். அதனால தான் நான் போடல. இப்போ நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் போட்டிருக்கோம் சிக்கனில் ஏறுறதுக்காக. இது கிரேவிக்கான இது. அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் மல்லித்தலை புதினாவையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், நம்ம கடைசியாக போட்டு மூடுறதுக்கு. இப்போ நல்லா வெங்காயம் இது எல்லாமே இந்த ஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பாருங்க நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் சிக்கன் போட்டுடலாம். அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்க வச்சிட்டோம்னா ரப்பரி ஆகிடும் சிக்கனு. அதனால் கொஞ்சம் பார்த்து அது இதனால மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். இப்போ சிக்கன் போட்ட உடனே நீங்கள் வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து அரிசி கழுவி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு அரைச்சது எல்லாமே கொஞ்சம் பேஸ்ட் வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கலந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, அதான் டேஸ்ட்டு. அதுபோல் எண்ணெயுமே கம்மியாக விடுங்க, பிகாஸ் இதில் கொஞ்சம் ஃபேட் இருக்கும், அது இருக்குது. வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்கோம், அதனால் ரொம்பவும் நீங்கள் ஆயிலும் விட வேண்டாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும், ஒரு மீடியம் ஃப்ளேம் இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மல்லித்தழை புதினா போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், கரெக்டான நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே வெளியே வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம புதினா மல்லித்தழை கொஞ்சம் எடுத்துருக்கேன், இதை போட்டுட்டு சிக்கன் கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள், இது போதும். நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும், ஈவன் சாதம் வெறும் சாதத்துக்கு நீங்கள் இதை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரைத்தா வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.